எஸ், இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1351 to 1400. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வினைச்சொல் விகுதிகள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் காலம் காட்டும் விகுதி, இது ரெண்டுமே கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே நன்னூலில் நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி எழுதியிருக்கிறார் பவானந்தி முனிவர். இந்த தொடரை படிங்க பார்ப்போம். இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தன. இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தான். இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி 4 தொடரில் எப்படி ஒருமைப்பன்மை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தன்மை முன்னிலை தன்மை முன்னிலை படற்கை எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உயர்திணை அக்ரிணை, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உயர்திணைனா வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள். அக்ரிணை அப்படிங்கிறது ஓரறிவு முதல் 5 அறிவு வரையும் நம்ம அக்ரிணைன்னு தான் சொல்லுவோம். எஸ், இப்போ இந்த தொடரில் அக்ரிணையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன்மை முன்னிலை படற்கை இடத்துல வருதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அடுத்தது ஸோ கொடுத்துருக்குற தொடரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு படற்கை தான் டிஃபைன் பண்ணுது. ஸோ படற்கையில் ஒன்றன் பாலை குறிக்குதா, இல்லை பலவின் பால் குறிக்குதா, பலர்பால் குறிக்குதா, இல்லை ஆண் பால் குறிக்குதா, பெண் பால் குறிக்குதா அப்படிங்கிறது இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் படற்கையில். ஏன்னா படற்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின் வினைமுற்று விகுதி, படற்கை ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லி 5 டைப் ஆஃப் விகுதிகள் வந்துட்டு நன்னூல்லே சொல்லியிருக்கிறாரு, பவானந்தி முனிவர் சொல்லியிருக்கிறாரு. எஸ், இந்த தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கு வந்துட்டு படற்கை ஒன்றன் பால் வந்து இது உணர்த்துது இந்த தொடர். ஸோ அதனால தான் நம்ம பசியால் வாடிக்கொண்டிருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. ஸோ படற்கை இடத்துல படற்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திணை, பால், எண் இது எல்லாத்தையுமே உணர்த்தும். படற்கையில் என்ன சார் அப்படின்னா, இன்கேஸ் தன்மையும் கிடையாது, முன்னிலையும் கிடையாது, இது வந்து தேர்ட் பர்சன் மாதிரி. ஸோ அதை தான் நம்ம படற்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தன்மை அப்படின்னா நான் பேசுகிறேன் அப்படின்னா அது தன்னிலையை குறிக்கும். நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னிலையை குறிக்கும். படற்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பர்சன் மாதிரி. எஸ், படற்கையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாங்க அப்படின்னா ஒருமையை குறிக்கும். ஒரே ஒரு பொருளை குறிப்பதாக இருந்ததுன்னா அது படற்கை ஒருமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நோட் பண்ணிங்க. இதனுடைய விகுதிகள் படற்கை ஒன்றன் பாலை உணர்த்தும் விகுதி வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாடிக்கொண்டிருந்தது, அதனுடைய என்ன சொற்கள் என்ன எழுத்து வரும் அப்படின்னா கடைசியாக தூ ரூ அப்படிங்கிற மாதிரி முடியும் படற்கை ஒன்றன் பாலில். ஸோ அப்படின்னா நீங்கள் தொடரை படித்து இது படற்கையில் கொடுத்து படற்கை ஒன்றன் பாலா, படற்கை பலவின் பாலா, படற்கை பலர்பாலா, படற்கையில் ஆண்பால் வினைமுற்று ஆண்பாலை குறிக்குதா, பெண்பாலை குறிக்குதா இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஒருமை பன்மை பிழையற்ற தொடரே கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே சொல்லியிருப்பேன், தன்மை முன்னிலை படற்கை தெரிஞ்சுக்கிங்க, உயர்திணை அக்ரிணை. ஸோ அதுக்கப்புறம் இந்த வினைச்சொல் உணர்த்தும் விகுதி கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டான ஆன்சரை எடுக்க முடியும்.
அடுத்தது பாருங்கள், ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு. ஸோ இதுலேயுமே தெரியுது நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படற்கை ஒன்றன் பாலில் தான் உணர்த்துது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நோட் பண்ணி வச்சுங்க. படற்கை ஒன்றன் பால் அப்படின்னா கு து ரு இந்த எழுத்தில் தான் முடியும். படற்கை ஒன்றன் பால். ஸோ அப்படின்னா உங்களுக்கு தொடரை படித்து உயர்தினியா அக்ரினியா, ஸோ அதுக்கப்புறம் தன்மை முன்னிலை படற்கையில் அந்த தொடரில் எது வந்திருக்குது, ஸோ படற்கையில் வந்திருக்குது அப்படின்னா அதுக்குண்டான வினைச்சொல் விகுதிகள் தெரிஞ்சிருக்கணும். தன்மை ஒருமைனா அதனுடைய அதற்கு உண்டான வினைச்சொல் விகுதிகள், தன்மை பன்மையில் வந்திருக்குது அப்படின்னா அதனுடைய வினைச்சொல் விகுதிகள் என்ன இருக்கும். முன்னிலை ஒருமை அப்படின்னா அதனுடைய வினைச்சொல் விகுதிகள், முன்னிலை பன்மை அப்படின்னா அதனுடைய வினைச்சொல் விகுதிகள். இது படற்கையில் வந்திருக்குது அப்படின்னா ஸோ படற்கையிலையுமே உங்களுக்கு திணை பால் எண் இடம் இதெல்லாம் உணர்த்துது. ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு தமிழ் இலக்கணம். ஸோ படற்கை தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணலை அப்படிங்கிறது இங்கே கிடையாது. ஸோ அதனால தான் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக படிக்கணும். படற்கை இடத்துல வருது அப்படின்னா அதுவுமே டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஸோ அதுலேயுமே திணையில் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. படற்கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உயர்தினியா அக்ரினியான் டிஃபைன் பார்த்தா திணை பால் எண் இதெல்லாம் வந்து உணர்த்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ரிலேஷன் உயர்தினை அக்ரினியை வச்சு இந்த படற்கையிலையுமே கூட நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் படற்கையில் திணை பால் எண் இதெல்லாம் உணர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இது படற்கையில் ஒன்றன் பாலை உணர்த்துது. ஸோ அப்படிங்கும்போது தூ தான், தூ ரு கு இதுதான் இதனுடைய வினைச்சொல் விகுதிகள். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க தமிழ். மினிமம் ஒரு 2-3 கொஷின்ஸ் கூட இருக்கலாம். ஸோ 2 கொஷின்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம பேசும்போதே தெரியுது. இதில் ஒருமை பன்மையில் ஒரு 2-3 கொஸ்டின்ஸு, நிறுத்தற் குறியீடு, அடைப்புக்குள் உள்ள சொல்லை, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு, பிழையற்ற வாக்கியத்தை கண்டறி, பிழையுள்ள வாக்கியத்தை கண்டறி. இதிலே பாருங்கள் 10 கொஷின்ஸ் நம்ம நீங்கள் தமிழ் இலக்கணம் கிளியராக தெரியலாமே 90 தான் அப்படிங்கிறது நமக்கு ப்ரீ டிஃபைன்டாக நமக்கு தெரியுது. ஸோ இது போக இன்னும் இலக்கியம் இன்னும் ப்ரீஃபாக இன்னும் நம்ம ஸ்கூல் புக்லேயே கொஸ்டின்ஸ் நிறைய டைப் ஆஃப் இலக்கணம்லாம் இருக்குது. சொல்லில் கூட எழுத்து சொல் பொருள் இது போக யாப்பு அணியுமே கொஷின் கேட்குறாங்க. நேற்று கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன அப்படின்னு சொல்லி நிகழ்காலத்தை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் மாடுகள் புல் மேய்கின்றன அப்படின்னு கொடுத்து நிகழ்காலத்தில் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நிமிஷம் இருங்க. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இறந்த காலம், அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். மாடுகள் புல் மேய்கின்றன அப்படிங்கிறது நிகழ்காலத்தை தான் குறிக்குது. ஆனால் அந்த ஆப்ஷன் எப்படி வச்சு எடுத்துருக்குறாங்க அப்படின்னா மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன அப்படிங்கிறது தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ மேபி அந்த இப்பொழுது அப்படிங்கிற ஒரு சொற்கள் இடம்பெறாதனால அந்த தொடர் தவறானதாக அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாமல் இருக்கலாம் டிஎன்பிசி.
ஆனால் ரெண்டுமே ஓகே. நீங்கள் சொல்கிறது அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இறந்த காலம், மாடுகள் புல் மேய்கின்றன அப்படிங்கிறது நிகழ்காலத்தை தான் குறிக்குது. 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் ஏன் சி சூஸ் பண்ணல அப்படின்னா, மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன அப்படிங்கிற தொடர் மேபி நிறைவு பெறாததுனால அவங்க ஆப்ஷன் ஏ வந்துட்டு, ஏன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கூல் புக்கில் 7th புக்கில் இருக்குது பாருங்கள். ஏன்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு அக்ரிணை. ஸோ அது வந்து பன்மையில் வருது. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் ஏ வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. ஸோ இதனால் இந்த கொஷினுமே உங்களுக்கு படற்கையில் ஒன்றரை பாலை உணர்த்துது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அது வந்து கடைசியாக கு து ரு இதில் தான் முடியும். படற்கை வந்து பார்த்தீங்கன்னா திணைப்பால் எண் இது 3மே உணர்த்தும். ஓகேங்களா? ஸோ படற்கை அப்படிங்கிறது உயர்திணையும் உணர்த்தும், அக்ரிணையும் உணர்த்தும். ஸோ உங்களுக்கு அதான் உயர்திணை படற்கை அப்படிங்கிறது 3rd பர்சனை டிஃபைன் பண்ணுறது, 3வது நபரை குறிப்பது. ஸோ அதே மாதிரி தான் அது அக்ரிணிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிணிலே 2ஆக டிஃபைன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன் பால், இன்னொன்று பலவின் பால். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த தொடர் வந்து பார்த்தோன்னா இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டு இருந்தது அப்படிங்கிறது ஒன்றன் பாலை குறிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாடிக்கொண்டு இருந்தது அப்படின்னு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இதுவும் அதே தான். ஆயுத எழுத்து தலை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணியில் ஒன்றன் பாலை உணர்த்ததுனால பிறக்கிறது அப்படிங்கிறது தான் பிழையற்ற தொடர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. நோட் பண்ணிக்கங்க. நான் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கொஷின்ஸ்லாம் டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வினைச்சொல் விகுதிகளும் காலம் காட்டு விகுதியும் பவனந்தி முனிவரும் கிளியராக எழுதியிருக்கிறாரு. தொல்காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலரி கிளவி அப்படின்னு சொல்லுவாங்களாட்டுக்குது. இது இதில் தான் அதனால தான் 2 திணைகளிலும் உள்ள 5 பாலையும் காட்டும் பாலரி கிளவியும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியரை டிஃபைன் பண்ணியிருக்காரு. அப்படின்னா வினைச்சொல் விகுதிகளும் காலம் காட்டு விகுதிகளும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் 1351க்கு போயிடுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருமைப்பன்மை, அதனால தான் அதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ படற்கையில் ஒன்றன் பால் அப்படின்னா அந்த வினைச்சொல் விகுதிகள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தொடரை படிக்கணும். புக்கை படிக்கும் போதே அழகாக தெரிஞ்சுக்கலாம். இருதிணை ஐம்பால் இப்படின்னு இது கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒருமைப்பன்மை கொஷின்ஸ் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி காலம் காட்டு விகுதியும் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது ப்ரெசன்ட் டென்ஸாக, பாஸ்ட் டென்ஸாக, ஃபியூச்சர் டென்ஸாக டிஃபைன் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வினைச்சொல் விகுதிகளும் தெரிஞ்சிருக்கணும். அது இரு திணைகளும் ஐம்பால் இது தெரிஞ்சிருந்தனாவே உங்களுக்கு 3 to 4 கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் தமிழில். எஸ், இது பாருங்கள் 10th புக்கில் இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆல்ரெடியே நம்ம பார்த்த கொஷின் தான். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. ஸோ இது எந்த இடத்துல இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். துணைப்பாட பகுதியை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ஸோ அதில் தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் இருக்கிற தொடர் தான். அழகாக பென்சில்லே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2H ஹெச்பி பென்சிலில் கூட ஸ்கூல் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. நான் நேற்று வந்தேன்.
நேற்று அப்படிங்கிறது இறந்த காலத்தை குறிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டான சொற்கள். ஸோ வினைச்சொல் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். வினைச்சொல்லே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலம் காட்டும் விகுதிகள்லாம் கிளியராக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இது 10th புக்கில் இருக்குது. இது நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ரிட் அப்படிங்கிறது ஓல்டு 10th புக்கில், பழைய 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இந்த அலுவலக சொற்கள் எல்லாமே ஓல்டு 10th புக்லேயுமே இருக்குது. ஸோ அதனால் அதுவும் ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓல்டு 12th புக்லேயும் இருக்குது அலுவலக சொற்கள். ஏன்னா சிலபஸில் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அலுவலக சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, தமிழில் கொடுத்து ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ரிட் அப்படின்னா சட்ட ஆவணங்கள். ஓல்டு 10th புக்கு 12th புக்கெலாம் அலுவலக சொற்கள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்ரோ இண்டஸ்ட்ரினா அக்ரோனமினா என்ன, இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. இந்த மாதிரி கொஷின் தான் இருக்கும். அக்ரோனமினா என்ன நோட் பண்ணிக்கோங்க. அக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா வேளாண்மை தொழில். அக்ரோனமி அப்படின்னா உளவியல் அப்படின்னு அர்த்தம். பயிர் விளைச்சல் சார்ந்த அறிவியலும் தொழில்நுட்பமும். அக்ரிகல்ச்சர்னு தான் வேளாண்மை. ஸோ அக்ரோனமிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜியை பற்றி டிஃபைன் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களை கொஸ்டினில் செக் பண்ணுவாங்க. அக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வேளாண்மை தொழில். 8th புக்கில் இருக்குது பாருங்கள். விரலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். இந்த மாதிரி பழமொழிக்கான உவமை தொடர், தொடருக்கான உவமை தொடர், ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு உவமை தொடர் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு உண்டான பொருள் தெரிஞ்சிருக்கணும், பழமொழி தெரிஞ்சிருக்கணும். எஸ், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படிங்கிறது ஒற்றுமையின்மை. ஸோ இதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இதுவும் ரீசெண்டாக நம்ம பார்த்தது தான், கடமை தவறுதல். வேலியே பயிரை மேய்ந்தது போலங்கிறது கடமை தவறுதல். ஸோ உங்களுடைய ஜாப்போடைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, இல்லை சரியாக பண்ணல அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுது. ஸோ அதனால் இது செய்வினை தொடர். ஸோ இது வந்து 9th புக்கில் பாருங்கள். தன்வினை பிறவினை ஓல்டு புக்கில் ஒரு சில, நியூ புக்கில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தன்வினை பிறவினையும் அதே மாதிரி தான். இதுலேயும் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இலக்கணத்தில். தெரியல அப்படின்னா இலக்கணத்துக்கு சரியாக பொருள் தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கு இப்போ படிக்கும் போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான், எக்ஸாம் ஹாலில் வந்ததுக்கப்புறம் தான் எது படர்க்கை, எது ஒரு ஆண் பால் உணர்த்தது, எது பலர்பால் ஒன்றன் பால் தெரியல அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஜென்ரலாக ஒரு தொடர் கொடுக்குறாங்க பொதுவாக. ஸோ அதனால தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல் புக்கெலாம் ஒரு டைமு நன்னூலை எழுத்து சொல் பொருள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். கொஞ்சம் இவ்வளோ படிச்சிட்டிங்க, இலக்கண புக்கில் என்ன அவர் சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா
கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம நடத்துகிறோம்னு வச்சிங்களேன், யாருமே கவனிக்க மாட்டாங்க. என்னடா சார் வந்து பார்த்திங்கன்னா பவனந்தி முனிவருடைய எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம், இதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் சொல்லித்தராரு, இதெல்லாம் எங்கள் புக்கில் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த புக்கில் இருக்க உன்னோட ஆன்சருக்கெலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். செய்பாட்டு வினை தொடர். ஸோ இதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது, 10th புக்கில். பணம் காணாமல் போனது. விடைக்கேற்ற வினா. காமராசரை கல்விக்கண் என பாராட்டியவர் யார்? இது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம் பண்ணணும். வினா சொல் கேட்குறாங்க, இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணுற மாதிரியும் இருக்குது. 2 டைப் அந்த கொஷின் இதுலேயே. விடைக்கேற்ற வினா சொல் கேட்குறாங்க, இல்லை விடைக்கேற்ற வினாவையே தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் கொஷின் இதில் கேட்குறாங்க. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூல்னால் உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது? உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ரீட் தி பேசேஜ் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த பேசேஜை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அதான் ஆல்ரெடி நான் சொன்னது 4 கொஸ்டினில் ஒரு 5 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா 3 to 4 கொஷின்ஸ் ஆன்சர் இருக்கலாம். மேபி 1 or 2 கொஷின்ஸ் வந்து இருக்காது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேசேஜ் பொறுத்து. இசைக்கருவிகளை பற்றி கொடுத்துருக்குறாங்க. தோல் கருவிகள் என்ன, நரம்பு கருவிகள் என்ன, காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படும் கருவிகள், ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? நரம்பு கருவிகள் என்னென்னு மேலேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தந்திகளை உடையவை. இதில் ஆன்சர் நீங்கள் பண்ணிடலாம். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள். 67 ஆன்சர் பண்ணிடலாம். காற்று கருவிகள் மேலேயே ஆப்ஷன் இருக்குது. இதுவும் ஆப்ஷன் மேலேயே இருக்குது. விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் தோற்கருவிகள். இது இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஒருமைப்பன்மை. அம்பேத்கர் அப்படிங்கிறது இந்த இடத்துல உயர்திணையை குறிக்குது. மக்களின் உயர்வுக்கு தமது உழைப்பை. ஸ்கூல் புக்கில் பாருங்கள், நான் 8th புக்லேயே தமது, தனது, தாம், தான் இந்த சொற்கள்லாம் எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கொஷின் படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். உயர்திணையா அக்ரீனியா? அக்ரீனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன் பாலை உணர்த்துதா, பலவின் பாலை உணர்த்துதா? ஸோ உங்களுக்கு அக்ரீனியாவில் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா கிரீனிலுமே உங்களுக்கு திணைப்பால் என் இடம்னா உணர்த்துது அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ அக்ரீனியாக இருந்தாலும் திணைப்பால் என் இடம்னா உணர்த்துதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றன் பாலை உணர்த்ததுனால வாடிக்கொண்டிருந்தது, ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஒன்றன் பாலை உணர்த்ததுனால படற்கையில் பிறக்கிறது அப்படின்னு நம்ம தான் எழுதணும். ஸோ இதனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். படற்கையில் ஒன்றன் பால் அப்படின்னாவே து, ரு, கு இந்த 3 வினைச்சொல் விகுதிகள் தான் இடம்பெறும். அடுத்து சாந்தம்னா அமைதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சாவே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். தாரணினா உலகம். இந்த 2க்குமே உங்களுக்கு இது ஆன்சர் தெரிஞ்சது தான்.
ஆனால் மேக்ஸிமம் எப்படி கொஷினில் இருக்கணும் அப்படின்னா குரூப் 4ல் எப்படி இருக்கும் அப்படின்னா 4-2 அப்படிங்கிறது 3 ஆப்ஷனில் இருக்கும். 4-2 அப்படிங்கிறது 2 ஆப்ஷனில் இருக்கும். ஏன்னா சாந்தம்ங்கிறது அமைதிங்கிறது உங்களுக்கு தெரியும், தாரணினா உலகங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமில் 2 ஆப்ஷன் வந்து தெரிஞ்ச கொஷினுக்கு தெரிஞ்ச சொல்லும் பொருளும் 2 ஆப்ஷனில் இருக்கும் மேக்ஸிமம். நீங்கள் குரூப் 4 கொஷினை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். குரூப் 4 குரூப் 2 இந்த கொஷினில் மட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் எல்லாமே 2 ஆப்ஷனில் இருக்கும், தெரிஞ்ச கொஷினோட ஆன்சர்ஸு. ஸோ அதனால் கொஞ்சம் கிளியராகவே சொல்லும் பொருளும் நீங்கள் எல்லாமே எல்லா இயலுமே நீங்கள் படித்தா தான் அதை எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய புராணத்துலேருந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்குறாங்க, இல்லை மணிமேகலையிலேருந்து கேட்குறாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் நான் சொன்னது தான், மணிமேகலையாக இருந்தாலும் சிலப்பதிகாரமாக இருந்தாலும் பெரிய புராணமாக இருந்தாலும் திருவிளையாட புராணமாக இருந்தாலும் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் எல்லாத்துமே நீங்கள் படித்து தான் ஆகணும். கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் படிச்சிங்கன்னா மட்டும்தான் சொல்லும் பொருளும் அதில் வரக்கூடிய சொல்லும் பொருளும், இல்லை அப்படின்னா அதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக, இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் எப்படி நான் படிச்சுட்டு வந்தோம், சிலப்பதிகாரம் இயற்றியவர் யார், அது எது இடம்பெற்றுள்ள நூல், அது மீன்ஸ் அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூலோட அவுட்லே தெரிஞ்சிருப்பீங்க. பாடல், இந்த பாடல் வந்தால் இந்த லைன் வந்தால் சிலப்பதிகாரம் அப்படின்னு படிச்சிங்க. பட் இந்த டைம் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது அப்படியே இலக்கணம் அடிப்படையில் கொஷின் கேட்க போகிறாங்க. தமர் அப்படின்னா உறவினர். தார்னா மாலை, இந்த கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட்டு. உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி ஓர் பயன்படுத்தணும். உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி அஃது பயன்படுத்த வேண்டும். ஸோ அதான் அஃது ஓர் இனிய பாடல். அஃது ஒரு இனிய பாடல் எடுத்துடாதீங்க, அஃது ஓர் இனிய பாடல். ஏன்னா இந்த இனிய அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் தான் பயன்படுத்த வேண்டும். அதனால தான் அஃது ஓர் இனிய பாடல். ஓர் நேற்று ஆல்ரெடி ஒரு கொஷின் ஆன்சர் தப்பாக தான் பண்ணியிருந்தீங்க. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிழையற்ற தொடர் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், ரைமிங்கில் படித்து நீங்கள் ஆன்சர் எடுக்கக்கூடாது. தமிழெல்லாம் இந்த சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் இருங்க, நேற்று ஒரு கொஷின் கூட நான் டெஸ்ட் வச்சுருப்பேன். அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் ஆஃப் டைமிங்கில் படித்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணால் என்ன பண்ண முடியாது, நீங்கள் இலக்கணம் தெரிஞ்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓர் மரம் தெரிகிறது, ஒரு மரம் தெரிகிறது, ஒரு அழகிய மரம் தெரிகிறது, ஓர் பசுமரம் தெரிகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிழையற்ற தொடர் எதுன்னு அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருந்தோம். கண்டிப்பாக ஓர் மரம், அதான் உயிரெழுத்து தொடங்கும் சொல்லும் முன்னாடி, உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லும் முன்னாடி ஓர் வராது. ஓகேங்களா? ஸோ ஓர் மரம் அப்படிங்கிறது ஓகே, அது வந்துட்டு பிழையற்ற தொடர். அடுத்து பாருங்கள், ஒரு அழகிய மரம் தெரிகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு படிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஒரு அழகிய மரம் தெரிகிறது நம்ம சொல்லுவோம். ஆனால் அழகிய அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி ஓர் தான் பயன்படுத்த வேண்டும். ஓர் அழகிய மரம் தெரிகிறதுனா தான் அந்த தொடர் கரெக்டு. அதே மாதிரி ஓர் பசுமரம் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. ஸோ ஒரு பசுமரம் தெரிகிறது அப்படின்னா தான் அது கரெக்டு. ஸோ அதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏசிடி மூணுமே தவறான தொடர். ஆப்ஷன் பி பாருங்கள், ஒரு மரம் தெரிகிறது. என்னம்மா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல் முன்னாடி ஒரு பயன்படுத்த வேண்டும். ஸோ ஒரு மரம் தெரிகிறது அப்படிங்கிறது ஒரு 2 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அழகிய மரம் தெரிகிறது அப்படிங்கிறது ஒரு 2 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் தொடரை படித்து ஆன்சர் சூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. ஒருமைப்பன்மை தொடராக இருந்தால் நான் சொன்ன மாதிரி உயர்தினியா அக்ரிணியா, படற்கையில் வருதா, படற்கையில் ஒன்றன் பாலா, பலர்பாலா, பலவின் பாலா, ஆண் பாலா, பெண் பாலா, அது தெரிஞ்சால் மட்டும்தான் அதனுடைய வினைச்சொல் தெரிஞ்சிருக்கும், வினைச்சொல் விகுதிகள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அந்த தொடரை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு ஊரில் உயிர் எழுத்து அப்படின்னா உயிர்மை எழுத்து அப்படின்னா இது கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ நீங்கள் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் எதையுமே ரைமிங் ஆஃப் டைமிங்லாம் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணாத எடுக்காதீங்க. நான் ஆல்ரெடி திரும்ப அதான் சொல்கிறது, தொடரை படித்து பாருங்கள். தொடரில் எது உணர்த்துது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு தான் நீங்கள் ஒவ்வொரு கொஷினும் ஆன்சர் எடுக்கணும் தமிழ் பொறுத்த வரைக்கும். இல்லை அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் புக்கில் இருக்கிறதே அப்படியே மனப்பாடம் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க இலக்கணம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 உங்களை செக் பண்ணிடும். 10 கொஷின்ஸ் மாற்றி கேட்பாங்க. எப்படியா இருந்தாலும் ஜென்ரலாக கேட்டாங்களா விட்டுருவீங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் செயற்பாட்டு விடைத்தொடர், இதுலேயும் தன்வினை, பிறவினை, செயற்பாட்டு வினை, செய்வினை, இதுவும் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தூணே நீங்கள் படிச்சிருப்பீங்க. மேலே கூட பார்த்தோம் செயற்பாட்டு வினைக்கு. இதுலேயும் ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறதுன்னு. ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இதுலேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எது உணர்த்துது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எடுக்க முடியும். உயர்தினியா அக்ரிணியா இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க இந்த மாதிரி நம்ம ஆன்சரே கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். இது வந்தால் இது இப்படி தான் அப்படின்னு படிச்சிடாதீங்க. இது வந்தால் இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தமிழ் படிச்சிடாதீங்க. இலக்கணம் ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் அது இலக்கணம் ஃபுல்லாகவே நீங்கள் அதில் திங்க் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணுங்கள். இலக்கணத்தை நீங்கள் நோட்ஸாக மேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. ஸோ இதுக்கும் அந்த தொடருக்கும் இந்த தொடருக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இது தன்வினை தொடர். அடுத்து முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது. இந்த மாதிரி மாற்றி அமைத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருவீங்க. மேபி உங்களுக்கு இந்த மணிமேகலை ஸ்டோரி அந்த மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை துணைப்பாட பகுதி அந்த கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி தொடரை எடுக்க முடியும். ஓரளவுக்கு நார்மலாக ஜென்ரலாக கேட்குற தொடர் நீங்கள் எடுத்துருவீங்க. துணைப்பாட பகுதியிலலாம் வருது அப்படின்னா நீங்கள் அதை படித்து பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு யாரை குறிக்குது, பேரை குறிக்குதா இல்லை வந்து ஒரு பொருளை குறிக்குதான்னு தெரியும். அப்படிங்கும்போது இதுலேயே அதான் டூ ஆர் டை மாதிரி தான். உங்களுக்கு ஜென்ரலாக தொடர் கேட்டால் நீங்கள் ஓரளவுக்கு எழுதிடலாம். திருக்குறள் கொடுத்துட்டு கூட என்ன பண்ணலாம், சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு கூட கேட்கலாம். திருக்குறளை கூட உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட கொடுத்து கேட்கலாம் 25 அதிகாரத்தில்.
ஸோ அதனால் அதையும் கிளியராக 25 அதிகாரத்தில் திருக்குறளை ரீட் பண்ணி பொருள் தெரிஞ்சிருக்கணும். வெற்றிலை தோட்டம். வெற்றிலைங்கிறது தோட்டத்தில் வரும், வயலில் வராது. ஏன்னா அது என்ன உங்களுக்கே தெரியும், வெற்றிலை அப்படிங்கிறது செடியா கொடியா அப்படிங்கிறது. ஸோ வெற்றிலை அப்படிங்கிறது அது ஒரு கொடி வகையை சார்ந்தது. அழகாக நூலை கட்டி விட்டீங்க அப்படின்னா 100 அடினாலும் அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும். நீங்கள் 100 அடிக்கு நூலை கட்டினீங்கனாலும் அது பாட்டுக்கு பிடிச்சி போயிட்டே இருக்கும். ஸோ அதான் கொடி வகையை சார்ந்தது வெற்றிலை தோட்டம். முள்னா புதர், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். பூனா பூஞ்சோலை. பூசோலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லா. தேயிலை தோட்டம், இதில் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களின் கூட்டுப்பெயர்கள். சொற்களின் கூட்டுப்பெயர்கள் நான் சொன்னதும் அதே மாதிரி தான். ஸோ பொருள் கொடுக்கணும், பொருள் கொடுக்காமலாம் வந்து நீங்கள் சொற்களை, கல் அப்படின்னா கற்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான கூட்டுப்பெயர். நீங்கள் கல்லுன்னு கொடுத்துட்டாங்க, கடைசியாக கல் இன்னும் ஆட் பண்ணி கல்னு எடுத்துடாதீங்க. கல் அப்படின்னா அதனுடைய கூட்டுப்பெயர் கற்கள் அப்படிங்கிறது தான் சரியான கூட்டுப்பெயர். பசுனா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது ஆண் நிறை. கத்தும் குயிலோசை சற்றே வந்து, இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது, பாரதியார். பாருங்கள், இதுவும் பாருங்கள், உங்களுக்கு மணிமேகலை படிச்சிங்கன்னா தான் இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். மண்ணீட்டாளர்னால் வந்து இதுக்கு எல்லாமே சரியான இணை நேர் பொருளை தேர்வு செய்கன்னு கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. நேர் பொருள்னா என்ன தமிழில் மீனிங்? சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு மீனிங்கு. நீங்கள் அங்கே போய் தமிழ் என்னன்னா நேர் அப்படின்னு கொடுத்தோன்னு கேட்டுறாதீங்க. நேர் பொருளை அப்படின்னா சரியான இணையை தேர்வு செய்கன்னு அர்த்தம் தமிழில். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மண்ணீட்டாளர்னா சிற்பி. ஸோ ஓசுனர் அப்படிங்கிறது எண்ணெய் விற்போர். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரிலீஜியன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், சமயம். சாரிட்டினா அப்படின்னா ஈகை. சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கலைச்சொல் அறிவும் 11th 12th புக் எல்லாமே ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. எல்லாமே 11th 12th தான் இருக்குது. ஸோ 11th 12th கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் ஒரு டைம் 1 or 2 டைம் நீங்கள் ரீட் பண்ணணும். நீங்கள் ஸ்கூல் புக்கில் அந்த இடத்துல படிக்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பட் ஓவராலாக நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது, இந்த மாதிரி எக்ஸாமில் வரும்போது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் ஆப்ஷன்லாம். ஸோ இது ரீசெண்டாக நம்ம பார்த்த கொஸ்டின் தான். ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது நுண்ணுயிர் முறி அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. 11th 12th புக்கில் இருக்குது. இந்த கொஷின் ஆல்ரெடி நான் பாருங்கள், நானே ஆல்ரெடி நம்ம இதில் கொஷினில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆசாரக்கோவை அப்படிங்கிறது 8 தொகை 17 மேற்கணக்கு நூலா, 17 கீழ்கணக்கு நூலா, காப்பிய நூலா, இல்லை இன்னும் வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அறநூலா இல்லை 17 மேற்கணக்கு நூல், காப்பிய நூல். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆசாரக்கோவை அப்படிங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறத்தை தான் டிஃபைன் பண்ணும். ஸோ ஆசாரக்கோவை என்பது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்த மாதிரி தான் உங்களை கொஷின் கேட்குறாங்க. ஸோ 18 நூல்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதான் 17 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அதில் எல்லாமே அறநூல் கிடையாது. திருக்குறள் தான் முதன்மையான அறநூல் 17 கீழ்கணக்கு நூல்களில். 17 மேல்கணக்கு நூல்கள்னால் வந்து 8 தொகை 10 பாட்டு.
ஸோ இது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தெரிய மாட்டேங்குதுங்க. இவங்க சும்மா அப்படியே நூலாசிரியர் மட்டும் படிச்சுட்டு வராங்க. அவுட்லேயே வந்து தெரியல. 17 கீழ்கணக்குனா என்ன, 17 மேல் கணக்குனா என்ன, 17 மேல் கணக்குனா 8 தொகை 10 பாட்டு, எதை அடிப்படையாக அந்த நூல் எழுதுனாங்க அப்படின்னா அகமும் புறமும். அகம்னா என்ன, புறம்னா என்ன, யாரை அடிப்படையாக கொண்டு அந்த பாடல் எழுதுனாங்க, அதில் யார் பாட்டோடைய தலைவன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும், அவுட்லேவாக தெரிஞ்சுக்கணும். 8 தொகை 10 பாட்டுனா 17 மேல் கணக்கு நூல்கள் யார் எழுதுனது, யார் அடிப்படையாக கொண்டு எழுதுனாங்க, அது அகம் நூலா புறம் நூலா, அகமும் புறமும் சேர்ந்த நூலா, அதில் இது அந்த 8 தொகை 8 நூட்களில் எது குறைந்த அடிகள், எந்த பாலை வந்து இயற்றினாங்க நூலை, சங்க நூல்களில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இது வெண்பால் எழுதப்பட்ட நூலா, ஆசிரியப்பால் எழுதப்பட்ட நூலா, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஒரு சில கொஷின்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்கங்கே ஒரு சில கொஷின் சொல்கிறதே 20 கொஷின் வந்துடும். இந்த ஒரு சில கொஷின் நம்ம சொல்கிறதே டோட்டலாக தெரியாத கொஷினை 20 மாறிடுது நிறைய பேர். ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் ஹாலில் நிறைய பேர்த்துக்கு ஒரு 80 to 90% அது இந்த டைம் இலக்கணனால நல்லாவே செக் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் ஹாலில் உங்களை கொஷின் பேப்பர் செக் பண்ணிடும். ஸோ அதனால் புரிஞ்சு அவுட்லேயோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கும் அதுவும் ப்ராக்டிஸ்னால் இதுதான் ப்ராக்டிஸு. இலக்கணம் பிழையின்றி கற்கிறது தான் ப்ராக்டிஸு. இதில் நீங்கள் என்ன இப்போ எவ்வளோ டெஸ்ட்டு எழுதுவீங்க இலக்கணத்துக்கு? இலக்கணம் தெரியாமையே இலக்கணம் தேர்வு எழுதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அவுட்புட்டு எக்ஸாம் ஹாலில் தெரியும். யாருக்கோ ஒருத்தர் ஓகே அப்ளை ஆகும். மனப்பாடம் பண்ணுறது கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியாது, எல்லாத்தாலையும் மனப்பாடம் பண்ண முடியாது. தமிழ் ஞாபகம் இருக்காது, அதுக்கு பொருள் தெரியாது. 100 இல்லை 1000 ஒருத்தர், இப்போ 10,000 ஒருத்தர்னா கூட அந்த மாதிரி பண்ணிடலாம். எல்லோரும் எப்படி மனப்பாடம் பண்ண முடியும்? எல்லாராலையும் மனப்பாடம் பண்ணவே முடியாது. அது யாரோ ஒரு சிலருக்கு சூட்டபுளாக இருக்கும். மனப்பாடம் பண்ணுறது எனக்கு சூட்டபுளாக இருக்குது, எப்படி கேட்டாலும் எழுதிடுவேன் புக்கில் அப்படின்னு. ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னா அப்போ தான் அதனுடைய செக் பண்ணும்போது தெரியும் சப்ஜெக்ட் நாலேஜ் தமிழில் இருக்குதா இல்லையான்னு. இந்த மாதிரி வந்து எந்த டாப்பிக்காக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அவுட்லேயே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. 8 தொகை 10 பாட்டு 17, அதுக்கப்புறம் உங்களுக்கு 50 காப்பியம், 5 காப்பியம், அதுக்கு பக்தி இலக்கியம், சைவ நூல்கள், வைணவ நூல்கள், ஓகேங்களா. இதெல்லாம் இப்போ சொன்னதே உங்களுக்கு கிட்டத்தட்ட 5-6 கான்செப்ட் வந்துருச்சு. 8 தொகை 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு நூல்கள், சைவ நூல்கள், திருமுறைகள் 12 திருமுறை, ஆழ்வார்கள், வைணவம், 50 காப்பியம், 5 காப்பியம், 7 இந்த 7ஓட அவுட்லேயே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் 1 or 2 கொஷின்ஸ் ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ நான் சொன்னதை வச்சு இந்த 7லையுமே இப்போ நான் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே அது ரிலேட்டடாக யார் என்ன எப்படி எழுதுனாங்க, இந்த 50 காப்பினா எந்த சமயத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது, சமயம்னா அதில் சைவம் பௌத்துவத்தை அடிப்படையாக எழுதின நூல் இது, பௌத்துவத்தை தழுவி எழுதப்பட்ட 50 காப்பியம் இது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. கேட்டிருக்கிறாங்க, கேட்பாங்கன்னு மட்டும் கிடையாது, ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஷின்லேயே கேட்டிருக்கிறாங்க. கா என்பதற்கு பாராந்தாங்கோல் என்று பொருள். இதெல்லாம் பாருங்கள் 10th புக்கில் இருக்கும். டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ தான் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கலையில் கொடுத்துருப்பாங்க. இந்த தேவராட்டம், தப்பாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், அதில் இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. கூற்று 1 வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 2 சரி, தோளில் சுமந்து ஆடுவது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்வையாட்டம் வழிபாட்டு கலையாக நிகழ்த்துகின்றனங்கிறது காரணம் தவறு. 10th புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நிகழ்கலைன்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கும், அந்த இயல்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க எல்லா டிஎன்பிசிலையுமே. நிகழ்கலை
ஸோ ஒரு சில கூற்றுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் அப்படின்னா அந்த 10th புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேயே ஸ்டீஃபன் ஹாக்கிங்லாம் கொஷின் தமிழ்லேயே கிடையாது, அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, அவரை பற்றி கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேஷுவலாக படிக்கிறாங்க. ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி கொஷின் கேட்டிருக்கிறாங்க. இதுவும் நேவிக் என்ற செயலை விமான பயணத்திற்காக உருவாக்கியிருக்கிறோமா, அவர் 9th புக்கில் இருக்குது. நேவிக் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் பயணத்தில் பயன்படுத்துகிறோம் நம்ம மீன்கள். நேவிக் 9th புக்கில் இருக்குது பாருங்கள். நேவிக்கோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. இப்போ ஃபுல் ஃபார்மில் ஸ்டூடெண்ட்ஸ் சித்தாராவுடைய ஃபுல் ஃபார்மு, நேவிக்கோட அதனுடைய ஃபுல் ஃபார்ம் கூட கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. நேவிக்கோட ஃபுல் ஃபார்ம் நேவிகேஷன் வித் இந்தியன் கன்ஸ்டலேஷன். நேவிகேஷன் வித் இந்தியன் கன்ஸ்டலேஷன். அது சித்தாரா, அதுவும் கொஷின் கேட்குறாங்க. சித்தாராவுடைய ஃபுல் ஃபார்ம். இதெல்லாம் 9th புக்கில் இருக்குது. சாஃப்ட்வேர் ஃபார் நோட் பண்ணிக்கங்க. software for integrated trajectory analysis with real-time application. Software for integrated trajectory analysis with real-time application. அந்த இன்டகிரேட்டட் அப்படிங்கிற இடத்துல மாற்றி கொடுக்கலாம், ட்ரஜெக்டரி அப்படிங்கிற இடத்துல மாற்றி கொடுக்கலாம். ஸோ ரிமைனிங்கில் உங்களுக்கு அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் இதெல்லாம் மறக்காது. அந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக தான் கொஞ்சம் நல்லா அதெல்லாம் கரெக்டாக தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்டகிரேட்டட் ட்ரஜெக்டரி அப்படின்னா ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கூற்றுக்காரன் 2மே தவறு. படித்தாவே உங்களுக்கு தெரியுது, 9th புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கோள்கள் அப்படின்னா 9 கோள்கள் அப்படியே நமக்கு தெரியும் தமிழில். கொள்லாம் எடுத்துக்கொள், குறில் நெடில், பொருள் வேறுபாடு, வலினா துன்பம், வாலினா பாருங்கள் இந்திரன் மகன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புக்கு படிக்க தான் தெரிஞ்சிக்க முடியும். அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சால் கூட நீங்கள் கரெக்டாக எடுத்துடலாம். வலிக்கு நீங்கள் தெரிஞ்சிருந்தா கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். வலைனா மீன் வலை, வாழை அப்படின்னா இளம்பெண். இது தெரிஞ்சு வச்சு இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது, ஓல்டு புக்லேயே இருக்குது, நியூ புக்லேயுமே கொடுத்துருக்குறாங்க. 11th 12th நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உரம்னா எரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இடினா இருபொருள், பேரொளி, தகர்த்தல். மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொம்ப நீங்கள் புக்கில் இல்லைனாலும் ஜென்ரலாக கூட கேட்டால் கூட இந்த மாதிரி கொஷின்ஸில் நீங்கள் நம்ம டே பை டே லைஃப்பில் எது பயன்படுத்துகிறோமோ அதில் இந்த மாதிரி இருபொருள் தருக, இல்லை அந்த இருபொருள் ஏதோ ஒரு சொற்கள் கொடுத்துட்டு அதுக்கு இருபொருள் கேட்குறாங்க. ஓரளவுக்கு தமிழ் நல்லாவே படிச்சிருந்தால் நீங்கள் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். தெரிஞ்சிருந்தாவே சொல்லும் பொருளும் தெரிஞ்சிருந்தாவே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜென்ரலாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் அடைப்புகள் உள்ள சொல்ல ஈஸியாக தேர்ந்தெடுத்துடலாம். ஒரு கான்செப்டாக கொடுத்துருக்கும் போது நீங்கள் ஆன்சர் அதை இன்கேஸ் ஸ்கூல் புக்கை நல்லா ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஜென்ரலாக கொடுக்கும்போது அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க. நீங்கள் சிலபஸ் எடுத்து பாருங்கள். சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஜென்ரலாக படிக்கும்போது அதில் எதுவுமே படிக்க தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இலக்கணம் ஸ்கூல் புக்கில் சும்மா எழுத்து சொல் பொருள் சும்மா 4 லைனை படிச்சுட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இல்லை கான்செப்டாக கேட்டாங்களா அப்படின்னா கான்செப்டாக தான் கேட்பாங்க. அதுதான் இலக்கணம்.
ஆனால் நீங்கள் அப்படி பார்த்தா ஸ்கூல் புக்கில் எதுவுமே படிக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் இலக்கணம் வந்து சும்மா 4 லைன் எழுத்து சொல்லு பொருளில் படிச்சுட்டு மட்டும் வந்தாலும் 100 கொஷின் போட முடியாது. கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும், இலக்கணமும் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் மொழி சொற்களில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். ஓகேங்களா? ஒளியின் ஏற்ற இறக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பொருள் மாறிடும். ஒளியின் ஏற்ற இறக்கம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழில் அதான் அப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் நல்லா தெளிவாக படிக்கணும்னு அர்த்தம். பாருங்கள், மரபு மாறினாலே பொருள் மாறிடும் அப்படிங்கிற இடத்துலலாம் மீனிங் இருக்குது. ஒரே சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதான் டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்சில் வந்து உங்களுக்கு பொருள் தரும் ஒரே ஒரு சொல். ஸோ அது நம்ம இடம், தன்மை, முன்னிலை, படற்கை, திணைப்பால், எண், இடம் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு தமிழ் மொழியிலே ஆல்ரெடியே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இப்போ எதுவுமே சொல்கிறதில்ல. இதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியர் எழுதியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் வந்து பவனந்தி முனிவர் எழுதி சொல்லியிருப்பார். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தெல்லாம் இது படித்தாங்களா படிக்கலையா அப்படிங்கிறது நம்மக்கிட்டலாம் டேட்டா பேஸு கிடையாது. நூட்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. நூலாசிரியர் நூல் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம படிக்கிறோம். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்களா படிக்கலையா அப்படிங்கிற டேட்டா பேஸ் நம்மக்கிட்ட எங்கேயுமே கிடையாது. நூட்கள் எழுதியிருக்கிறாங்க, அவ்வளோதான். திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கிறாரு. 7ஆம் நூற்றாண்டில் நூட்கள் எழுதியிருக்கிறாங்க. 10ஆம் நூற்றாண்டில் நூட்கள் எழுதியிருக்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டு சீக்கிரம் எழுதியிருக்கிறாரு. அப்படின்னு தான் பவனந்தி முனிவர் எழுதியிருக்கிறாரு நன்னூல். அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். ஸ்டூடெண்ட் படித்தாங்களா புரிஞ்சுக்கிட்டாங்களா, யாருக்கு தெரிஞ்சது யாருக்கு தெரியல அப்படிங்கிறதுலாம் டேட்டா பேஸே இல்லை. தெரிஞ்சிருப்பாங்க, பட் அதை பெருசாக மேற்கொள்ள சொல்லி வைக்கல, மாதிரி லேர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம். குச்சியின் பிரிவு வந்து இனுக்கு. ஸோ இதுவும் பாருங்கள் 10th புக்கில் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதை உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த யூனிட்லேயுமே கொஷின் கேட்குறாங்க. இல்லை விருந்தோம்பலில் இருந்து ஒரு கொஷின் வருது. அதான் இனுக்கு அப்படிங்கிறது மேலே கொஷின் ஓகே. ஜென்ரலாக நீங்கள் தமிழ் தெரிஞ்சிருந்தால் அந்த இடத்துல இது வரும்னு தெரிஞ்சிடும். இதுக்கு நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் தானே இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லே தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் 10th புக்கில் நீங்கள் அதுவே சிலபஸில் இந்த டாப்பிக்கே இல்லை, அதெல்லாம் நான் படிக்கணுமா சார் அப்படின்னா இந்த மாதிரி அடைப்புக்குள் உள்ள சொல்ல எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அதனால் ஸ்கூல் புக்கு நல்லா தெளிவாக படிங்க. ஸ்கூல் புக் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸு, ப்ரைமரி ரிசோர்ஸு, சப்ஜெக்ட் நாலேஜ் ரிசோர்ஸு. அதுதான் நானுமே தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸ்கூல் புக்கு வாங்கி கையில் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது கான்செப்டாக லேர்ன் பண்ணுங்கள். இலக்கணலாம் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வைங்க, எழுதி தெரிஞ்சுக்கங்க. தெரியல அடிஷ்னலாக பவனந்தி முனிவர் தொல்காப்பியத்தை ரெஃபர் பண்ணுங்கள். தொடர நீங்களே கண்டுபிடிங்க. இதுதான் சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு கெயின் பண்ணும். தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி இது ஓகே. ஜென்ரலாக நீங்கள் இதை படிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ இதுவுமே இந்த சரியான இணைப்பு சொல்லுமே நான் கிளாஸில் டீச் பண்ணுறேன். எனவே, ஏனெனில், ஆகையால், ஆனாலாம் நீங்கள் ஓகே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கூட பண்ணிடுவீங்க. கேட்டாங்களா கரெக்டாக ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. மேபி ஜென்ரலாக கேட்கும்போது எது சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இலக்கணம் கரெக்டாக தெரியல அப்படின்னா கஷ்டம். எக்ஸாக்டாக சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான், ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான். ஸோ இந்த மாதிரி சரியான இணைப்பு சொல் பாருங்கள். 2 to 3 கொஷின்ஸ் அடைப்புக்குள் உள்ள 2 to 3 கொஷின் கேட்குறாங்க. நிறுத்தற் குறியீடு, ஒருமை பன்மை. ஸோ எவரி டாப்பிக்லையுமே 2 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா பாருங்கள்
நீங்கள் ஒரு இலக்கணம் சரியாக தெரியல கூட 2 கொஷின் அவுட்டு. ஒரு கான்செப்ட் தெரியல கூட. நெல்லையப்பர் கோவில் எங்கே உள்ளது? வினாச்சொல். மேலே கொஷினை வினா பார்த்துருந்தோம். இந்த இடத்துல வினாச்சொல்ல வந்து கேட்குறாங்க. ஒரு ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்த கொஷின் தான். இன்னைக்கு கிளாஸில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒருமை படர்க்கை இடத்துல ஒன்றன் பால் வந்தது அப்படின்னா அதனுடைய விகுதிகள் என்ன வரும்? ஆல்ரெடி இப்போ சொன்னேன். கு து ரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விகுதிகளாக வரும். ஸோ இதை கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு செஷனில் 1401 to 1450 ரீட் பண்ணுவோம். மேக்ஸு நோட் பண்ணிங்க, ஓகேங்களா? மேக்ஸ் இன்றைக்கி செஷனில் நான் டீச் பண்ணுறேன். ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்கூல் புக்கில் தான் டீச் பண்ணுவேன், 3rd டேர்மில். அதில் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் இருந்து அதனுடைய பெரிமீட்டர் ஏரியா கேட்குறாங்க. ஒரு எல் ஷேப்பு, டி ஷேப்பு, ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு அந்த ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு ஒரு பார்ட்டை மேலே ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிடுறாங்க. ஸோ கட் பண்ணிட்டு அதனுடைய பெரிமீட்டர் எவ்வளோ, அதனுடைய சுற்றளவு எவ்வளோ, அதனுடைய ஏரியா எவ்வளோன்னு கேட்குறாங்க. கொஷினில் இது வரைக்கும் கேட்கல, மேபி வர எக்ஸாம்ஸில் கூட கேட்கலாம். சும்மா ஜென்ரலாக ஒரு ஸ்கொயர் போட்டு ஒரு கட் பண்ணி எடுத்து விட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ ஏரியா பெரிமீட்டர் எவ்வளோன்னு கேட்கலாம். சுற்றளவு எவ்வளோ, பரப்பளவு எவ்வளோன்னு, ஓகேங்களா? சும்மா டேரெக்டாக சுற்றளவு ஃபார்முலா கொடுத்து டேரெக்டாக ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணி மாதிரிலாம் கேட்குறதில்ல, ஓகேங்களா? பக்கம் கொடுத்துட்டு சுற்றளவு கண்டுபிடி, பரப்பளவு கண்டுபிடிலாம் கொஷினில் கேட்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கோசரம். ஸோ ஒரு 2D ஷேப் கொடுத்துட்டு ஒரு எல் ஷேப்போ இல்லை ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு அதில் ஒரு பார்ட்டு ஒரு ரெக்டாங்கில் மட்டும் ஒரு சின்ன ஸ்கொயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு போர்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா அதனோட ஏரியா பெரிமீட்ரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாம்ஸில். லாஜிக்காக தான் அந்த மாதிரி தான் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ ரீசன்ட் டிஎன்பிசி கொஷின் பாருங்கள், டவுன்லோட் பண்ணிங்க. மென்சுரேஷன் ஒரு 40 மட்டும் போட்டிருப்பேன். ஸோ இன்னொரு பிடிஎஃப்பில் 50 to 100 கொஷின்ஸு ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு 2-3 இயர்ஸ் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதை மட்டும்தான் அதுக்கு அந்த வே ஆஃப் அப்ரோச்சில் தான் நம்ம படிக்கணும். 2010, 15, 18, 19 ஃபார்முலா எழுதுனா சப்ஜெக்ட் பண்ணால் போட்டாங்க. அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. இதில் பாருங்கள், ரீசன்ட் டிஎன்பிசியில் ஸ்கொயரை கொடுத்துட்டு ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளையாக மாற்றினீங்க அப்படின்னா அதனுடைய பரப்பளவு எவ்வளோ, அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டுருக்குறாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்குது. நம்ம டீச் பண்ணும்போது ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சு நீங்கள் சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கும் வெறும் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. வெறும் சம்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பேசிக்ஸ் தெரியாமல் ஸோ ஏதோ ஒரு இடத்துல கொஷின் லாஜிக்காக கேட்குறாங்கன்னா ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வே ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் சப்ஜெக்டில் மேக்ஸை சால்வ் பண்ணும்போது. பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது யாராக இருந்தாலும் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். சும்மா எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் என்ன சார் மார்க்கு ஸ்கோரிங் அதிகமாகும், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. சப்ஜெக்ட் நாலேஜ் அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு செஷனில் மேக்ஸும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழும் டீச் பண்ணுவோம்.